ஜெகபரேலியை போல் கனிம வள கொள்கையை தடுக்கும் தன்னையும் கொலை முயற்சி செய்வதற்கு முயற்சிகள் நடப்பதாக சமூக ஆர்வலர் ஒருவர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் குன்னத்தூரில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளுக்காக வாய்க்கால் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. வாய்க்கால் தோண்டும்போது கிடைக்கும் மணல் அந்த பகுதியில் குவித்து வைக்கப்படுகிறது. இந்த மணலை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் என்பவர் அனுமதியின்றி எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதை அதே பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செந்தில்குமார் தமிழரசனை ஆள் வைத்து அடைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் தமிழரசன் செந்தில்குமார் தனக்கு மீண்டும் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எனவே தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் தமிழரசன் கோரிக்கை மனு அளித்துள்ளார். ஒரு ஊரே ஒரு இளைஞர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இவ்வளோ துணிச்சலா ஒரு அரசுக்கு கிடைக்கக்கூடிய கனிம வளங்களையும் அரசுக்கு முறையாக கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் அவர் தனிப்பட்ட ஒரு நபர் பெற்றுக்கிட்டே வரப்பட்டாரு. அது பெண்றதுக்கும் வார்த்தைகளும் பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு. இது இப்படியே விட்டுட்டு போனா அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் ஸ்டேஷன் வரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவருடைய தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காரு, திமுறா பேசிக்கிட்டு இருக்காரு. அது மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் முன்னே எடுத்துட்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமா எங்களுக்கு ஒரு நல்லது, எங்க ஊருக்கு நல்லது, கனிம வளங்களுக்கு நல்லது, அரசாங்கத்துக்கு நல்லதுங்கிறத ஒரு நோக்கத்தோட எங்க கோரிக்கையை கொள்றதுக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். தனிப்பட்ட நபர்